ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஓட ஹோம் டூர் தான் வந்து சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 கம்பேர் பண்ணும்போது சீசன் 9ல வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சின்ன ஹோம் டூர்ல வந்து பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஒரு ஆர்ச் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, சீசன் 8 கம்பேர் பண்ணும்போது சீசன் 9 வந்து ரொம்ப கிராண்டா வந்து டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சீசன் 9ஓட வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார இறுதியில நம்மளோட பிக் பாஸோட தலைவர், அதாவது விஜய் சேதுபதி சார் வந்து நம்மளோட போட்டியாளர்கள் எல்லாம் அந்த இடத்துல அமர வச்சு, இந்த இந்த வாரம் அவங்க எது சிறப்பா செஞ்சாங்க, எது தவறா செஞ்சாங்க அப்படிங்கிற சுட்டி காட்டுறதுக்கான இடம் வந்து குடுத்துருக்காங்க. போக போக அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பிக் பாஸோட தலைவர் போட்டியாளர்கள எப்படி கடிக்க போறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அதோடைய ஃபால்ஸ் சீலிங் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா வந்து லைட்டிங் எஃபெக்ட் குடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சீசன் 9ல என்ன டிஃபரெண்ட்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் கிச்சன் இருந்த இடத்துல நமக்கு வந்து லிவிங் ஏரியா வந்து இருந்துச்சு. இப்போ கிச்சன் வந்து சென்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. கிச்சன் வந்து எதுக்காக சென்ட்ரல் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. சீசன் 9ஓட ஸ்லோகன், அதாவது விஜய் சேதுபதி சார் ப்ரோமோலயே வந்து சொல்லியிருக்காரு. "பார்க்க பார்க்கத்தான் தெரியும், போக போக தான் புரியும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவே நம்ம சீசன் 9ல வந்து எதுக்காக கிச்சன் சென்டர்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க பார்க்க வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சீசன் 9ல தனியா ஒரு பெட்ரூம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ்ல ஒரு கேப்டன் வந்து இருப்பாங்க. அந்த கேப்டனுக்காக தனி பெட்ரூம் வந்து பிக் பாஸ் வரலாற்றிலேயே வந்து இந்த டைம் தான் வந்து குடுத்துருக்காங்க. சீசன் 9ல வர கேப்டன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா குடுத்து வச்சாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெட்ரூம் குடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டிசைன் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா குடுத்துருக்காங்க. பர்பிள் தீம்ஸ்ல, கோல்டன் எலிவேஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்குள்ள அப்படியே போனோம்னா, அப்படி பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூலக்ஸ் ஜக்கூசிலாம் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம ஹோம் டூர்லயே வந்து காட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு. இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, சீசன் 8 கம்பேர் பண்ணும்போது, சீசன் 9ல வர போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து குடுத்து வச்சவங்க. ரொம்ப லக்ஸூரியா வந்து போட்டியில வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபெக்ஷன் ரூம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, விங்ஸ்ல வச்சு டிசைன்ஸ்ல பிரம்மாண்டமா குடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு வந்து பெட்ரூம் குடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா, 12 பெட்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்போ செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பெட்ரூம் வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து போட்டியாளர்கள கதை பேசுறதுக்கான இடம், அதெல்லாமே வந்து ரொம்ப லுக் வைஸ் குடுத்துருக்காங்க. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, முனுசாமி அண்ணன், மேரி அக்கா அப்படிங்கிறது 2 பேர் வந்து நம்ம பிக் பாஸோட தலைவர் விஜய் சேதுபதி சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் வச்சிருக்க பிளாக் ஷீப்பா கூட இருக்கலாம். பிக் பாஸ் சீசன் 9ல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன வந்து முனுசாமி அண்ணன், மேரி அக்கா கிட்ட வந்து கேட்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம போட்டியாளர்கள கதை பேசுறதுக்கான இடம், பிரிஷன் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லுக் வைஸ் கிராண்டா குடுத்துருக்காங்க. பிரிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. போட்டியாளர்கள வந்து இந்த சீசன்ல யாரு வந்து லவ் பண்ண போறாங்க? என்ன எபிசோட்ஸ்ல வந்து என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்ப்போம். சீசன் 8 கம்பேர் பண்ணும்போது சீசன் 9ஓட போட்டியாளர்கள் எல்லாமே குடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சீசன் 8ல வந்து இவ்வளோ லக்ஸூரியான ஹோம் இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சீசன் 9ல ரொம்ப லக்ஸூரியா வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்டன் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கார்டன் லுக் இல்லாம ரொம்ப கிராண்டான ஒரு கார்டன் ஏரியாவா வந்து நம்ம டிசைனர் வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலா சீசன் 8 கம்பேர் பண்ணும்போது சீசன் 9ஓட டிசைன் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹோம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சீசன் 8ல இருந்தது மிஸ் ஆயிருக்கு சீசன் 9ல அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, நம்ம சேனல்ல மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து வீடியோ வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அட்விக் அப்டேட்ஸ்.